வணக்கம் மக்களே! இன்னைக்கு அக்டோபர் 21 இன்னைக்கோட மார்க்கெட் குளோசிங் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மந்தோட 3வது வாரத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வீக்கோடது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போறோம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு -0.29% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 12 கம்பெனி மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 37 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா, -1.35% வந்து டவுன் ஆயிருக்குது. இதுல 6 கம்பெனி மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 43 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அதே மாரி நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா, -1.5% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இதுல 24 கம்பெனி மட்டும் தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 126 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, -1.65% வந்து டவுன் ஆயிருக்குது. 31 கம்பெனி தான் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 219 கம்பெனி டிக்ளைன் தான் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 பார்த்தீங்க அப்படின்னா, -1.94% வந்து டவுன் ஆயிருக்குது. 36 கம்பெனி தான் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 214 கம்பெனி வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ்ல தான் குளோஸ் ஆயிருக்குது. அதே மாரி எல்லா செக்டார்ஸுமே வந்து நெகட்டிவ்ல தான் குளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் தான் இதுக்கு காரணமா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லயே வந்து நெறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் அப் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து அந்த ட்ரேடிங் செஷன்ல வந்து பெருசா எதுவும் நடக்கல. ஒரு ஃபிளாட்டான நோட்ல ஒரு டவுன் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த காரணத்தினால இன்னைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் டேவே வந்து நெறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபர்தர் நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்ஸ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் செஷன்ல ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருந்தாலுமே, போக, போக, போக ஒரு நெகட்டிவ் நோட்லயே ஆயிருச்சு. 9:45 பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேவோட லோக்கு வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னதான் மேல வர ட்ரை பண்ணியிருந்தாலும், அடுத்தடுத்த ப்ராஃபிட் புக்கிங்னால வந்து மார்க்கெட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாரியே வந்து இண்டெக்ஸ் ஷேர் வந்து லோவர் இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் தான். இண்டெக்ஸ் மூவ்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து 0.29% வந்து ஃபால் ஆயிருக்குது. இது குளோசிங் பார்த்தீங்கன்னா, 24,781 இதோட குளோசிங். இதே மாரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 0.09% வந்து டவுன் ஆயிருக்குது. இதோட குளோசிங் பார்த்தீங்கன்னா, 81,151.27 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, 0.8% வந்து அப் ஆயிருக்கு. இதுக்கு காரணமா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பினான்சியல் செக்டார் வந்து 0.1% வந்து அப் ஆயிருக்குது. HDFC பேங்க் அப் ஆனனால பினான்சியல் செக்டார் வந்து 0.1% வந்து அப் ஆயிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி இன்னைக்கு நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய செக்டார்ஸ்ல வந்து எல்லாமே லாஸ்ல தான் புக் ஆயிருந்தது. அதே மாரி 50 கம்பெனிகள்ல 37 கம்பெனிகள் வந்து லோல தான் டிக்ளைன் ஆயிருந்தது. கீ லூசர்ஸ் கொடாக் மஹேந்திரா பேங்க் 4.4% அளவுக்கு லாஸ் ஆயிருக்குது. ஆர்பிஎல் 14.2% வரைக்கும் வந்து இன்னைக்கு லாஸ் ஆயிருக்குது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டும் வந்து 7% அளவுக்கு லாஸ் ஆயிருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1.8% வரைக்கும் லாஸ் ஆயிருக்குது. அவங்களோட எக்ஸ்போர்ட்டட் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாத காரணத்தினால இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய ஹை வேல்யூவேஷன தக்க வச்சுக்க முடியல. அதனால இது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. அதே மாரி நிஃப்டி 50 வந்து 15% வந்து லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல வந்து நல்ல ஒரு ராலி குடுத்திருந்தது. இந்த 15% வந்து தக்க வச்சுக்க முடியல. செப்டம்பர் 27ல ஹிட் ஆன அந்த ஹைல இருந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து 5.7% அளவுக்கான டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஃபாரின் ஃபண்ட் வந்து வெளிய எடுக்கிற காரணத்தினால இது வந்து நடந்திருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 1.5% வந்து டவுன் ஆயிருக்குது. 1.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா, 1% அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்குது. இப்போ நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ, HDFC பேங்க், ஏசியன் பெயிண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஈச்சஸ் மோட்டார்ஸ், டாடா கன்சூமர்ஸ், கொடாக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பிபிசிஎல், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ஸ்டாக்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்குது. இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து ஜொமேட்டோ, JSW எனர்ஜி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ஐசிஐசிஐ பொடென்ஷியல் இதெல்லாம் வந்து கெய்னர்ஸ்லையும் ஏபிபி, சீமென்ஸ், ஐஓசி, ஆர்இசிஎல்,
லிமிடெட், ஐஆர்சிடிசி இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ்லயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட் இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 21% வந்து ஜம்ப் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா 546 கோடி வந்து இவங்களுக்கு வந்து இந்த இயர் ஆன் இயர்ல வந்து கிடைச்சிருக்கு. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிப்போர்ட் இந்த குவார்டர் 2ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 13% வந்து இன்க்ரீஸ் ஆகி 713 கோடியா வந்து இருக்குது. 632 கோடியில இருந்து 713 கோடியா வந்து இருக்குது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 26% வந்து இன்க்ரீஸ் ஆகி 1,02,569 கோடியா வந்து இருக்குது செப்டம்பர் 30 ஓட கணக்குப்படி. அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 575 கோடியில இருந்து 708 கோடியா வந்து மாறி இருக்குது. நான் ப்ராஃபிட் அசெட்லாம் என்பிஏ வந்து 0.2% வந்து growth ஆயிருக்குது. நெட் என்பிஏ பாத்தீங்க அப்படின்னா 0.12% வந்து growth ஆயிருக்குது. அடுத்தா பாத்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் பாத்தீங்க ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே ட்ரேடிங் செஷன்லயே வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஒரு 13% அளவுக்கான ஒரு ஃபால் வந்து பார்த்திருந்தது. இதுக்கான காரணம் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து போட்ட ஒரு ஆர்டரோட காரணத்தினால மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 to 4 ட்ரேடிங் செஷனாவே வந்து டவுன் ஆயிட்டு தான் இருக்குது. ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணப்புரம் பினான்ஸோட சப்சிடரியா இருக்கக்கூடிய ஆசீர்வாத் மைக்ரோஃபின் இவங்க லோன் சாங்ஷன் வந்து எதுவும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் வந்து மணப்புரம் பினான்ஸ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. மணப்புரம் பினான்ஸ் தான் வந்து ஆசீர்வாத் மணப்புரம் பினான்ஸோட 27% ரெவன்யூ வந்து கொடுக்கக்கூடியது. சோ இந்த காரணத்தினாலதான் வந்து அவங்க லோன் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா மணப்புரம் பினான்ஸோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அதே மாதிரி ஜூன் 30 கணக்குப்படி ஆசீர்வாத் 12,300 கோடி பொறுத்து உள்ள ஒரு சப்சிடரியா வந்து இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆசீர்வாத் வந்து தனி ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆர்பிஐ மணப்புரம் பினான்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சில கோல்டு லோன் வச்சிருக்கக்கூடிய பினான்ஸ் கம்பெனிஸ்களுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு செட்பேக்கா வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ மணப்புரம் பினான்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஆர்பிஐ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ரெக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாதான் இந்த ஸ்டாக் வந்து அடுத்து தப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரியோட ஒரு நியூஸ். இந்த எல்டிஐ மைண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குது. அவங்களோட இப்ப கிடைச்சிருக்க இந்த ஆர்டர்ஸ் தான் வந்து ஒரு பெரிய ஆர்டரா அவங்களுக்கு இருக்குது. எல்டிஐ மைண்ட்ரி ஒரு 6வது பெரிய கம்பெனி, டெக்னாலஜி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது அவங்களோட ஏஐ இன்டகிரேட்டட் பேஸ் பண்ணி அவங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்டிஐ மைண்ட்ரியோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்திருந்தது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1.3 பில்லியன் அளவுக்கான ஆர்டர் இன்டேக் வந்து அவங்க Q2ல வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான ஒரு லெவல்ல தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 7% வந்து டவுன் ஆயிருக்குது. இப்போ எல்டிஐ மைண்ட்ரி வந்து ஒரு 5 பில்லியன் அளவுக்கான ஆர்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால எல்டிஐ மைண்ட்ரி வந்து ஒரு அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ், எல்டிஐ மைண்ட்ரி இந்த கம்பெனிஸோட ட்ரெண்ட் சார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி. என்னதான் எல்டிஐ மைண்ட்ரி வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருந்தாலும் லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து இது டவுன் தான் ஆயிருந்தது. இன்னைக்குமே டவுன் தான் ஆயிருக்குது. டிவிடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கிடைக்கும் போது எல்டிஐ மைண்ட்ரி வந்து ஒரு 6வது பெரிய கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சர்வீஸ்ல இருக்கிற கம்பெனி. இதோட பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கம்பேர்ட் டு டிசிஎஸ். இருந்தாலும் டிசிஎஸ் அளவுக்கான ஒரு கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி கிடையாது எல்டிஐ மைண்ட்ரி. இவங்க ரீசெண்டா வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து பழைய ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி புது ஆர்டர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபர்தரா வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மணப்புரம் பினான்ஸ். மணப்புரம் பினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையான 230 வரைக்கும் போயிட்டு ஜூலைல இருந்து அப்படியே ஒரு டவுன் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது மணப்புரம் பினான்ஸ். இது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் 2021ல நடந்த மாதிரியே இப்ப நடந்துட்டு இருக்குது. இதே சேம் லீகல் இஷ்யூ வந்து மணப்புரம் பினான்ஸ் வந்துச்சு. அப்போ அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய் வரைக்கும் கீழே இறங்கி இருந்தது. இப்ப லீகல் இஷ்யூ இல்ல. பட் ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க இவரோட சப்சிடரியில. ஸோ இந்த ரீசனால இது டவுன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான்.
இருந்தாலும் அந்த சப்சிடரி வந்து ஒரு 27% ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு சப்சிடரி இருக்கிற காரணத்தினால ஃபர்தரா வந்து இதோட ரெவன்யூ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஎஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணி எஃப்ஐஎஸ் வந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்க மனோஃப்ரம் பிரான்ஸ்ல இருந்து. அந்த காரணத்தினாலும் இது டவுன் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் ரீட்டைலர்ஸும் எக்ஸிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இது நம்ம ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிப்ளே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டேர்ம்ல இது ஒரு பாட்டம்ல இருக்கும்போது நம்ம ஒரு பல்கா கன்சிடர் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் லிஸ்ட் ஆகும்போது ஒரு 150 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் 2 டேஸே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்திருந்தது. அது ஒரு ஆல் டைம் ஹையான 180 வரைக்கும் போயிருந்தது. அடுத்து ஆல் டைம் ஹையை அதால தக்க வச்சுக்க முடியல. ஃபர்தரா அது அப்படியே டிக்ளைன் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு அதோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்திருந்தது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிப்போர்ட் தான். ஸோ இதை நம்ம வந்து பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நாளைக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இல்ல, மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்குமே வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி. ஸோ நாளைக்கு ஃபர்தரா மார்க்கெட்ல கீழே இறங்கணும், நாளைக்கு பல்கா இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கணும். நம்ம வழக்கமா எப்பயுமே சொல்ற மாதிரி ஏர்னிங் ரிப்போர்ட் வர்ற சமயத்துல வந்து நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது தான் நமக்கு நல்லது. காரணம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேஸ்ல தான் கண்டிப்பா எல்லா ஸ்டாக்கும் வந்து மேல ஏறும் கீழே இறங்கும், இந்த ரீசன் இருக்குங்கள. பிளஸ் வந்து யூஎஸ்லயே வந்து இப்போ ரெசெஷன் வந்து இருக்குது, பிளஸ் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் டைம் இருக்கிறனால பிளக்சுவேஷன் வந்து அப்டார்மலா இருக்குது. அது வந்து நம்மளையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பிளஸ் இந்தியா பிளஸ் சில ஃபாரின் கண்ட்ரிஸோட சில இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. இந்த காரணத்தினாலையும் மார்க்கெட்ல நிறைய பிளக்சுவேஷன் இருக்குது. ஸோ பல்கா இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இன்னொரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். 3 வீக்ஸ் அப்புறம் மார்க்கெட் ஸ்டெடியா இருக்குமா, இல்ல டவுன் ஆகுமா, இல்ல அப் ஆகுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாமே வந்து யுஎஸ் கவர்மெண்ட்ல யாரு வரப்போறாங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். நம்ம அஸ் இன்வெஸ்டரா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். லாங் டேர்ம்ல கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது. இந்த வாய்ப்பு நமக்கு வந்து ஃபர்தரா வர்றதுக்கான சான்சஸ் வந்து லெஸ் தான். ஸோ ஒரு டிப்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மற்றும் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.